நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா தாய்நிலை. தாய்நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை ரூமுக்கு இணையா கருதப்படுது. அந்த தாய்நிலையில சிறப்பம்சங்கள் என்னங்கிறத நான் சொல்றேன் பாத்துங்க. இந்த தாய்நிலையில முக்கியமான விஷயம் இந்த நாகப்பந்தம் சொல்லுவோம். இந்த நாகப்பந்தம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயநகர பாமணி பேரரசு அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதா வரலாறுல சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாகப்பந்தங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அளவுகள். அதாவது எப்படின்னா தாய்நிலைனா இந்த அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. வாஸ்துப்படி உள்ள அளவுகள் அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இந்த குளிமுரிசல் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம அந்த குளிமுரிசல் இல்லாத அளவுக்கு அந்த அளவுகளை வச்சுதான் இந்த நிலையை நம்ம உருவாக்குவோம். இப்ப இந்த பிரெஞ்சு விண்டோ இது வந்து இப்ப நவீனமா வந்துட்டு இருக்கு. நவீனமா பண்ணி கொடுத்தாலும் இந்த பாரம்பரிய முறைப்படி வாஸ்து அளவுப்படி தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப தாய்நிலையில முத்து பவளம் வைக்கிறதுக்கு இருப்பு கதவுல மையப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முத்து பவளம் வைக்கிறதுக்கான ஒரு அறை நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். நீங்க எப்ப உங்களோட பூஜை ரூமுக்கு சாம்பிராணி போடுறீங்களோ மறக்காம இந்த தாய்நிலைக்கும் சாம்பிராணி போடுறத பழக்கமா வச்சுங்க.